இது மஸ்ஜித் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் இந்த இடத்துல நின்று ஈதுகா தொழுதாங்க. ஈது தொழுகை பெருநா தொழுகை தொழுகிறதுனால இந்த பள்ளியை வந்து மஸ்ஜித் அபூபக்கர் வச்சுட்டாங்க. அந்த காலத்துடைய பழமை மாறாமல் இந்த பள்ளிவாசல் இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் வந்து பாருங்கள், அந்த கட்டடத்தினுடைய இதை ஒரு தள்ளிட்டு வாங்க அந்த அத்தாவை. ஆமாம், மரம் அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரம். அங்கே பாருங்க, அது மேலே உள்ளதெல்லாம் அது என்ன கரையாக அரைச்சி வச்சிருக்கு பாருங்க. இந்த கட்டையை அந்த பழமையாகவே அப்படியே இருக்கு. அதில் சில நாரப்பய பிள்ளைங்க பேர்லாம் வந்து வச்சுட்டு போகிறாங்க. இந்த பழமை மாறாத கட்டிடம் هذا المسجد سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه. المسجد اللي بابا اللهم افتح لي أبواب رحمتك. மண்ணால் கட்டப்பட்ட கட்டடம். இந்த காலத்து இன்ஜினியர் கட்டுறதுக்கு கேரண்டி இல்லை. அந்த காலத்தில் கட்டில் இந்த செங்கல்லையே கட்டி அதை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி வெறும் கல்லிலே நிப்பாட்டியிருக்காங்க. மரம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மரம் தான். மரம் தான் வளைஞ்சிருக்கு. முழுசாக கல். இந்த டிசைன் எல்லாம் துர்க்கிஸ்டோடைய டிசைன். சென்ட்ரல் மரம். கரையை அரைச்சி எப்போ இருக்கு. இந்த காணொலியோடு உங்கள் உம்ரா செய்பவர்களுடைய பணிவிடையாளர் சலாஹுத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்ரா சிறந்த முறையில் செய்ய நம்முடைய அல்மைன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை தொடர்பு கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைர்.